यस्यावत्भक्तजनार्तिगन्तु पितृत्वमन्येषु अविजायपूर्णं स्तम्भेवतारस्तमन्यलभ्यं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगविद्यां साक्षात् क्षमां कर्मजा कपलां गोदामनन्यचरणशरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि विनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशठारि संयमिवरागब्दागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वकाद्य सरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाभ्यं नारायणाद्यविक्तं श्रीरङ्गनाथविजयकरमाश्रयामः नीलासुन्दरस्तनगिरिधरीसूक्तम् उद्बोध्य कृष्णम् पारार्त्यं स्वं श्रुतिसुरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सजनिगलितं या फलाकृत्य भुङ्क्ते गोदातस्यै नमिदृतं भूय एवास्तु भूयः अन्नवयल புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பொற்பதியம் இசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடி எவ்வளவல்ல பல்வளையாய் நாடி நீவ கடவத் தென்னை விதியில் தையும் மாற்றம் நாம் கடவா ஒன்றமே நல்கி. இன்றைய பாட்டு நோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துராயுதி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தருளையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் பாவாய். 9ஆம் பாட்டுக்கு அர்த்தம் பார்க்கிறோம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனமேல் கண்வளரும் மாவான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அந்திச்சுவிடோ வனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாபாயன் மாதவன் கைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேரோ பாவாய். கீழ்பாசுரத்துல புல் கீசு கீசு கீழ்வானம் வெள்ளென்று இந்த 3 பாசுரத்துல 6ஆம் பாசுரம் 7ஆம் பாசுரம் 8ஆம் பாசுரம் இந்த 3 பாசுரத்துல விடிந்ததுக்கு அடையாளத்தை சொல்லி தூங்கிட்டு இருக்க கோபிகளை எழுப்பினார். அந்த 3ங்கிறது 3 பேர் இல்லை, இது மாதிரி பல பேரை எழுப்பியிருக்கார். அதாவது இந்த 10 சிறுமியர் 1000 சிறுமியை தான் எழுப்பினான்னு இல்லை, இது மாதிரி பல பேரை எழுப்பியிருக்கா. ஒருவேளை அவ 1000 பேர் எழுப்பிட்டு 1000 பாட்டு ஆண்டாளுக்கு எழுதுறதுக்கு சக்தி இருக்கு. 1000 பாட்டு நமக்கு மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டம். 30 பாட்டையே மனப்பாடம் பண்றவா இல்லை. திருப்பல்லாண்டு திருப்பாவை தெரியாதவா சிவவைஷ்ணவனே சொல்லிக்க முடியாது. ஒரு பஞ்சசூக்தம் தெரியல, புருஷ சூக்தம் கூட தெரியல அப்படின்னா பிராமணன்னு கிளைம் பண்ணிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி திருப்பல்லாண்டு திருப்பள்ளி வச்சு கூட தெரியாதுன்னா வைஷ்ணவன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அது 30 பாட்டு எழுதினதுக்கே பல பேருக்கு தெரியாது. அதாவது தமாஷா, இந்த ஜீயர் சேவைக்கு திருப்பதியில ஜீயர் சேவை பிம்மால போய் அவளோட போய் சேவிச்சுள்ளான்றதுக்காக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் குடிமி மாறி வச்சுட்டு திருமணிட்டு அவெல்லாம் போய் பிம்மால போனா கியூல நின்று சேவிக்கு வேணாம்னு போறா. இப்ப பரீட்சை பண்றதுல அப்பெல்லாம் பரீட்சை பண்ணிருந்தா. அப்ப எழுந்தொழி இந்த ஜீயர் சுவாமி ஒருத்தர் உண்மையில அவர் தினம் திருப்பாவை சரியா சொல்றது இல்லை, அவர் கண்டுபிடிப்பார். பரீட்சை பண்ணிட்டு தான் சேர்த்துப்பார். பரீட்சை பண்ணிட்டு அவர் கன்வின்ஸ் ஆனாதான் பெருமாள் சேவைக்கு கூட வரத்துக்கு ஒத்துப்பார். அப்படி இருந்த முன்னாடி எழுந்தொழி இந்த ஜீயர் அதை பார்த்தோடனே அவருக்கு சந்தேகம். அவர் என்ன பண்ண, திருப்பாவை 50 பாட்டும் உனக்கு தெரியுமா? அவர் திருப்பாவையை செக் பண்ணுவார். திருப்பாவை தெரியணுன்றது அவருடைய நோக்கம். இதுக்காகவாவது திருப்பாவையை ஜனங்கள் நுற்று பண்ணுவா அப்படின்னு. திருப்பாவை நுற்று பண்ணாத ஒருத்தர் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டார் அவர். அதுக்காக பரீட்சை பண்றதுக்கு திருப்பாவை 50 பாட்டும் உனக்கு தெரியுமா அப்படின்னு.
ஆமா சுவாமி 50 பாட்டு எனக்கு தெரியும் அப்படின்னா, அப்ப என் கூட வராத, நீ ஓரம் ஒதுங்கி நில்லு, நீ திருப்பாவை 30 பாட்டு 50 பாட்டு எனக்கு வேணாம், நீ 30 பாட்டை சரியா மனப்பாடம் பண்ணிட்டு வா, அப்புறம் ஜீயர் சேவைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னார். எதுக்கு சொல்றேன்னா, இங்க 10 பேரை மட்டும்தான் அவ எழுப்பினான்னு இல்லை, நிறைய பேரை எழுப்பியிருக்கா. அத்தனை பேருக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஆண்டாளுக்கு சக்தி இருக்கு. அவன்னா பூமி பிராட்டி அவ பாட்டு எழுதிடுவா, நமக்கு மனப்பாடம் பண்றதுக்கு சக்தி இருக்காது. அதனால உபலட்சணமாக இந்த 10 பேர் என்பது ஒரு சிலரை சொல்றது, அதாவது பல பேரை எழுப்பினதை குறிக்கிறது, சூச்சிப்பிக்கிறது. அதுல 3 பேர்னா 30 பேர் எழுப்பியிருக்கான்னு வச்சுப்போம். இந்த மாதிரி அடையாளம் கேட்டவா பல பேர், அடையாளத்துக்கு பதில் சொன்னது. இங்க 3 பாசனம் இருந்தாலும் அது பல பாசனம்னு தெரிஞ்சிடும். ஆனா இனிமேட்டு அடையாளம் சொல்லக்கூடிய நாய் கடந்திருக்கு, இனிமேட்டு தூங்குறவால நேரம் எழுப்புறோம். அதனால இந்த பாசனம் 9ஆம் பாசனத்திலேருந்து ஆரம்பிச்சு 6, 7, 8 எப்படி ஆனால் வெளியில இருக்க ஒரு அடையாளம் சொல்ல, உள் இருக்கோ அதுக்கு மறுப்பு தெரிவிக்க, அல்லது அவள் மறுப்பு தெரிவித்துப்பா, அவள் மறுப்பு தெரிவிக்காட்டா கூட அவள் மனசுல இப்படி ஓடலாம் என்கிற அனுமானம் பண்ணி பாஷ்யத்துல எம்பெருமானாரே பூர்வ பட்சத்தை கலப்பிட்டு பதில் சொல்ற மாதிரியாக இவர்களே பதில் சொன்னார்கள் என்ற மாதிரிய 3 பாசனம். இனிமேல் இருக்கிறது அப்படி இவா கேள்வி கேட்க, அவ கேள்வி, இவா ஒரு அடையாளம் சொல்ல, அவ அதுக்கு கேள்வி கேட்க, அதுக்கு பதில் சொல்ற மாதிரியாக இருக்க போறது இல்லை. நாளை கொஞ்சம் நல்லா இனிமேல் பேசிட்டு இருக்கிறதுக்கு காலம் இல்லை. அப்போ அதனால என்ன பண்ணுவோம், வேகமா இனிமேட்டு பல பேரை எழுப்பணும். இனிமேல் அடையாளம்லாம் சொல்லக்கூடாது, எழுந்துரு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆரம்பத்திலேயே நாம அலாம் வச்சு குழந்தைய படிக்கிறதுக்கு எழுப்புறோம். ஆரம்பத்துல எழுப்புறதுக்கும் அப்புறம் எழுப்புறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அது மாதிரி இருக்கிறதுனால அப்படி அடிய தகப்ப நான் எழுந்துடுறா காலசேவம் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா விமான வேலை காலசேவம் பண்ணக்கூடாது. ஆனா அவருக்கு வயசு கூடிட்டு என்ன மரணம் எப்போ வந்துருமோ என்ன போன்ற பயம், பரம விதிக்கிறதுக்கு முன்னாடி கந்த ஜோசியத்தை சொல்லி வச்சிடணும்னு எண்ணம். அடியனுக்கு உத்தியோகம் பார்ட் டைம் பி. ஆனால் அவர் சொல்லுவார், அதெல்லாம் நீ மார்க் வாங்கல அதை பத்தி இல்லை, ஏதோ ஒரு வயிற்று பழுப்பு தெய்வம் ஏதோ பண்றது, நீ இது முக்கியம், இதை கந்த ஜோசியத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணுன்னா பின்னால் வேற காலசேவத்தை சொல்லக்கூடாது. லீவு நாட்கள்ல வேகமா பங்கியை சேவிச்சு முறையா காலசேவத்தை சொல்லிடுறது, அதாவது வேகமா ஓட்டிடுறது. அதாவது பசுக்கள் எப்படியானா புல்லு கிடைக்கும் பொழுது மேய்ச்சிட்டு அப்புறம் அசை போட்டுக்குதோ, அது மாதிரி எந்த காலத்துல காலக்ஷேபம் பண்ணுமோ அந்த காலத்துல அவர் என்ன பண்ற, சனி ஞாயிறு அது மாதிரி லீவு நாட்கள்ல ஒரு 5 அதிகரணம் 6 அதிகரணம் பாஷ்ய பங்கிய சேவிச்சு அர்த்தம் சொல்லிடுவார். மீதி இந்த ஆபீஸ் போற நாள்லாம் பின்னால் என்ன பண்ணுறது, அதுல இருக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு வியாக்கரண விஷயத்தை சொல்றது, சிந்தனை மாதிரியா. நேர காலக்ஷேபம் அக்காலத்துல சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அது சம்பந்தப்பட்ட ஞானத்தை உருவாக்குறதுக்கு மற்ற நாள் தான் சொல்றது. அதுக்காக அவர் என்ன பண்ணுவார், தான் எழுந்து தீர்சாமாடி தான் திருமணிட்டு அப்புறம் எழுப்புவார். அவருக்கும் பாவம் உத்தியோகம் போறான், பார்ட் டைம் பி பண்றான், அதெல்லாம் எண்ணம் இருந்தாலும் கூட ஒரு தடவை என்ன பண்ணுவா, எழுந்துடுறா அப்படிங்க, எழுந்துரு பாலாஜி, அடுத்து பாலாஜி போயிடும், எழுந்துடுறா அப்படின்னு. ஒரு தடவை 2 தடவை இல்லாட்டா அப்புறம் எழுந்து காட்டா தலையில தண்ணி தெளிப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரியாக எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இனிமேட்டு இவன் அடையாளம் சொல்ல போறது இல்லை, அடையாளம் சொல்லாத எழுந்துருன்னு சொல்ல போறான். அப்படி இப்போ ஒரு ஆத்துக்கு வந்திருக்கா. இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னா கொஞ்சம் பணக்காரா. அது ஆயர்பாடி தான் எல்லாரும் ஏழைன்னு நினைச்சு கொள்ளக்கூடாது. ஒரு அக்ரஹாரம்னா அக்ரஹாரத்துல பணக்காரா இருப்பான். இது மாதிரி எல்லாத்துலயுமே உழவர்கள் என்று சொன்னா உழவர்கள்லயே பண்ணையாறுகள் இருந்திருக்கா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் உழவர்கள் ஏழையா இருப்பார்கள் அப்படின்றதுக்காக நம்ம மனசுல கற்பனை அப்படி வச்சிருக்கோம். எல்லா இதுலயும் பணக்காரா இருப்பா. அப்படி இவன் இந்த பெண் இப்ப எழுப்பப்படக்கூடிய பெண்ணானவள் கொஞ்சம் பணக்காரி, ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யம் அவ வீட்டு பெட்ரூமை பார்த்தாலே தெரியும் அவ எவ்வளவு ஐஸ்வர்யம் கொண்டவார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனமே கண்பலரும் மாமான் மகளே. அந்த பெட்ரூமை பார்த்தாலே ஒருத்தருடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கணும், பெட்ரூமை பார்க்கணும். ஏதோ ஓரம் ஒரு கோரப்பா நாள் வச்சிருக்கு, அதை விரிச்சு போட்டு படுத்துக்கிறான்றதுக்கும், நல்ல கட்டில், அந்த கட்டில பெரிய நல்ல மெத்தை, அதெல்லாம் பார்த்தா பெரிய பணக்காரானவள், பணக்கார பெண் என்பது தெரியுது. பணக்கார பெண் என்பது மாதிரி, ஏன்னா அவளுடைய இது படுக்கை அறை எப்படி இருக்குன்னா, பூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே என்று சொல்றால பாகவதர்களுடைய உறவு கூட
ரொம்ப மகிழ்ச்சிக்கு காரணமாகக்கூடியது. திருவேணி சம்பந்தமும் கூட பெரும் பேரு. ஒரு பாகவதால், சேஷ்டால், ஆச்சாரிய புருஷால் அவருடைய திருவேணி சம்பந்தம் கூட ஒரு பெரும் பேரு, பெரா பேரு, மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத என்பதையும் காட்டுறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு பாகவதா தனக்கு உறவாக இருக்கிறதையும் இவள் இவ வெளியில இருக்கவா சந்தோஷப்படுறான். இந்த பெண்ணுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. அந்த பெண்ணு இப்படிப்பட்ட உயர்ந்தவள், கிருஷ்ணனுடைய பிரீதிக்கு பாத்திரமானவள். அப்படிப்பட்டவள் அதாவது உள்ள சயனிச்சிருக்கவள். அவள் தனக்கு உறவு என்பதை மகிழ்ச்சியோட இந்த வெளியில இருக்கவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட மாமான் மகளே, மாமான் மகளே என்று சொல்றதால கூறத்தாழ்வானுக்கு பாஷ்யக்காரரிடத்துல திருமேனி சம்பந்தம் கிடையாது. அதனால அவர் முதலியாண்டார் முதலிய பெரியவாளுக்கு பாஷ்யக்காருடைய திருமேனி சம்பந்தம் உண்டு. சுவாமினியாயும் அது எப்படியானா இந்த இடத்துல மாமான் மகளேன்னு சொல்ற ரீதியில விழிச்சொல் மாமான் மகளேன்னு இருக்கிற ரீதியில சுவாமினியாயும் தோழியாயும் அனுபவித்துடைய பிதிரி சம்பந்தத்தாலும் ஆண்டாள் அனுபவிக்கிறாள். ஒரு உயர்ந்த ஊர், அந்த ஊரை சொல்லிக்கிறது நமக்கு சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கு. நான் திருவரங்கத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு காரணமா இருக்கு. அது மாதிரியாக பெரியவாருடைய திருமேனி சம்பந்தமும் நமக்கு புகழுக்கு காரணமா இருக்கு, பாக்கியத்தால கிடைச்சது என்று கொண்டாடுவதற்கு காரணமா இருக்கு. பாஷ்யக்காரரை விட திருநக்ஷத்திரத்துல கூறத்தாழ்வான் பெரியவர், பாஷ்யக்காரரை விட ஞானத்துல குறைஞ்சவர் இல்லை. ஒரு விதத்துல பாஷ்யக்காரரை விட இவர் உயர்ந்தவர் என்பதற்கு காரணம் இவருடைய திருநக்ஷத்திரம். அப்படி இருந்து கூட இவர் பாஷ்யக்காரரை ஆசிரிச்சார், பாஷ்யக்காரிடத்துல சிஷ்யவருத்தி பண்ணார். இது பாஷ்யக்காருடைய பெரும் பெருமைக்கு இது காரணமா இருக்கும். அப்படின்னா பாஷ்யக்காரர் அவ்வளவு உயர்ந்தவர் என்று கூறத்தாழ்வான் திருவுள்ளத்துல பட்டிருக்கு. பொதுவாக தன்னை விட பெரியவர்களை தானே ஒருத்தரை ஆசிரிக்க தோணும். அவரை விட தான் திருநக்ஷத்திரத்துல பெரியவனாக இருந்தும் தனக்கு ஞானாதிகள்ல எந்த குறவும் இல்லாமல் இருந்தும் பாஷ்யக்காரர் ஆசிரிச்சிருக்கார் என்று சொன்னால் பாஷ்யக்காரர் ஒரு அவதார புருஷர் என்பதை இது காட்டுறது. இது ஒண்ணு போறோம் பாஷ்யக்காருடைய பெருமையை சொல்றது. அப்படிப்பட்ட கூறத்தாழ்வானுக்கு ஒரு மனசுல குறவு உண்டான். முதலியாண்டான் முதலியவர்களுக்கெல்லாம் பாஷ்யக்காரருக்கு திருமேனி சம்பந்தம் உண்டு. அவர் மருமானார கூட பிறந்தவர்களுடைய குழந்தையார அப்படிப்பட்ட பாக்கியாவாளுக்கெல்லாம் உண்டு. எனக்கு அந்த குறை எனக்கு உண்டு. பாஷ்யக்காருடைய திருமேனி சம்பந்தம் முதலியாண்டான் முதலியவர்களை போல தனக்கு இல்லை என்று கூறத்தாழ்வான் சாதிச்சு பேர்னு சொல்லி அப்படின்னு சொல்றவா உண்டு. அதனால அப்படிப்பட்ட இந்த உள்ள தூங்கக்கூடியவளுக்கு தனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லுகிறார் மாமான் மகளே என்று. ஆகையினாலே இந்த இடத்துல பெரிய நம்பிகளிடத்துல எவ்வெருமானால் ஒரு கேள்வி கேட்டாரா, இவள் இப்படி உறங்குவதும் அவர்கள் உறக்கமற்று நோவதும் கூடும்படியன். இப்படி ரெண்டு பேரும் பகவத் பக்தால் கிருஷ்ணனிடத்துல பக்தி கொண்டவர்கள், கிருஷ்ணனை அடையணுன்றதுக்காக ஆசைப்பட்டு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருந்துச்சு ஒத்தி இப்படி தூங்கிட்டு இருக்கா உள்ள. இவ தூக்கமே இல்லாத வெளியில இருந்துட்டு நோவுப்பட்டு இருக்கா. இவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவ கூப்பிடப்படுபவளாக இருக்கிறாளே, இதுக்கு காரணம் என்ன என்று உடையவர் பெரிய நம்பிகளிடத்துல கேட்டாராம். அதுக்கு பெரிய நம்பி பதில் சாச்சார், 18 முறை திருக்கோட்டியூர் நம்பியை அனுபவ உண்மையே கொண்டு அறிவீர். கைப்பூனுக்கு கண்ணாடி வேணுமான்ற ரீதியில இந்த கேள்வி நீ கேட்கிற சரியான கேள்விதான். 18 முறை திருக்கோட்டியூர் நம்பியை அனுசரித்த உண்மையே கொண்டு தெளிவீர். நீரும் ஒரு மகானுபாவர், திருக்கோட்டியூர் நம்பியும் மகானுபாவர், அவரும் ஆச்சாரியர், நீரும் ஆச்சாரிய ஸ்தானத்தை வகிக்க போறவர். அந்த நீர் எப்படி பல பேருக்கு ஆச்சாரியராக போறாரோ அது மாதிரி திருக்கோட்டியூர் நம்பி உமக்கு ஆச்சாரியர். அவர் என்ன பண்ணார், உண்மை 18 முறை சரமஸ்லோகத்துடைய அர்த்தத்தை ரகசியத்தை உமக்கு சொல்றதுக்கு 18 முறை திருக்கோட்டியூருக்கு வரவழைச்சார். நீர் என்ன சொல்ற, ஆசைப்பட்டவாளுக்கெல்லாம் கூட்டு அந்த அளவு அலக்கழிக்காம உடனே எல்லாருக்கும், அதாவது அதிகாரிகளா இருப்பாளுக்கு கோபுரத்துல ஏறி சொல்றது அப்படின்லாம் புழுகு தப்புது. பாஷ்யக்காரர் மாதிரி அசாஸ்திரியமான காரியத்தை பண்ண மாட்டேன். அது பகுசாஸ்திர பிரமாண விருத்தம் அந்த செயல். அதாவது மற்றம் எத்தனை கோபம் ஏற்றத்துக்கு
பாஷிகாரே அத்திரத்வயம்னு சாய்க்கிற கத்தியத்துல அப்படி இருக்கக்கூடிய பாஷிகாரர் வந்து திருமந்திரத்தை கோபுரத்துல இருந்துட்டு சொல்ல மாட்டார். அது லாஜிக்கலாவும் தப்பு. பிரமாணத்துக்கு பாஷிகார சாஸ்திர விஷயர் அதை பண்ணமாட்டேன்றது மாத்திரம் இல்ல, லாஜிக்கலாவே அது தப்பு. இச்சையுடையவாட திருப்தி பண்ணி கொண்டு ரொம்ப சிக்ஷிக்காம அவளை கொஞ்சம் சீக்கிரமாக வெளிப்படுத்தி இச்சை இருக்கிறவாளுக்கு சொல்லிக் கொடுத்த, அதாவது எந்த ஆத்மாவும் மோட்சத்தை இழக்கக்கூடாது என்கிற ஒரு கருணையினால அதுக்கு ஒரு வழியை காட்டினார். அவர் ஒரு நீர்மையோட ரொம்ப இறங்கி ரொம்ப கட்டுப்பாடுகள் இல்லாம அதே ஒரே வழியாக கட்டுப்பாடுகளை தாண்டாம ஒரு மாதிரியாக அவர் கருணையினால எல்லாரும் மோட்சத்தை அடையணும் என்பதற்காக ஒரு சில பரந்த மனதோடு எல்லாரையும் அணுகினார். ஆனா அனதிகாரிகளுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் என்ற அர்த்தம் இல்லை. இச்சை உடையவர்களுக்கு அவர் இறங்கி வந்து அவர்கள் உஜ்ஜீவிக்கிறதுக்கு வழியை காமிச்சார் என்று அர்த்தம். அதை சாட்சியாராம். நீ ஒரு மாமேகம் சரணம் பிரஜாரத்துல ஏக சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 18 தடவை நீர் வந்து திருக்கோட்டியூர் கிடந்த போக 200 கிலோமீட்டர், வர 200 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 18 × 400 நினைச்சு பாருங்க. எத்தனை 1000 கிலோமீட்டர் ஒரு சர்ம ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாஷிகா ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூர் இருக்கேன்னு புத்தி கிரந்தத்தை சேவிச்சுட்டு வர்றதுக்கு பகவத் போதாயனுடைய புத்தி கிரந்தம் பாம்பின் கால் பாம்பரியும்னு ஒரு வியாச பகவான் எழுதினதை போதாயனர் சாத்திருக்கார். அப்படி மகான்களுடைய கிரந்தத்தை வச்சுட்டு நாம் வியாக்கியானம் பண்ணுறதுக்காக காஷ்மீரத்துக்கு எழுந்துருக்கார். அப்போ எப்படி அதுவும் சன்னியாசியாக இருந்து அந்த ஆச்சார நியமங்களோட பாதுகையோட சிரமப்பட்டு நடந்து எழுந்துருக்கார். அப்போ நாம கஷ்டப்பட்டோம் மற்றவாளும் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு இல்லாமல் இது பரந்த மனதோடு கொஞ்சம் ரொம்ப ஒரே வழியா ஸ்ட்ரிக்டா இல்லாம அதே நாளில சாஸ்திரத்தையும் விலக்கி கொள்ளாம கொஞ்சம் ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி இறங்கி இச்சையுடையவாட திருப்தி பண்ணி கொண்டு அவளுக்கு ஆத்மோ ஜீவனத்துக்கு வழி காண்பிச்சிருக்க. அப்ப உமக்கும் 18 முறை திருக்கோட்டியூர் நம்பியை அனுசரித்த உண்மையே கொண்டு தெரியும் பொழுது அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அது மாத்திரமில்ல திருவிருத்தத்துல ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. ஒரு தடவை திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளிருக்க வந்தது. அப்போ உற்சவம் நடக்கிறது ரங்கநாதருக்கு. அந்த உற்சவத்துக்கு அன்வைக்கு திருக்கோட்டியூர் நம்பி எழுந்தருளிருக்க. பாஷ்யக்காரரும் அப்போ அவரை சேவிச்சிருக்க. இப்படி இவர்கிட்ட ரகசிய விஷயம்லாம் கேட்டு இருக்கக்கூடிய காலம் திருக்கோட்டியூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் எம்பெருமான நடந்து கொண்டிருக்கும் காலம். ஒரு தடவை அவரே ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளிருக்கார். திருக்கோட்டியூர் நம்பியான ஆச்சாரியரே ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளிருக்கார். உற்சவம் முடிஞ்சாவிட்டு அவருக்கே ஒரு தடவை நடைய குறைக்கலாம், பாவம் அடிக்கடி திருக்கோட்டியூருக்கு வரேன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இடமா பார்த்து ரகசியத்தை இவருக்கு சொல்லலாம் அப்படின்னு கோவில்ல எத்தனையோ மண்டபம் இருக்கும், இருட்டு இருக்கும், ஒரு மூளை இருக்கும். அந்த இடத்துல பாஷிகாரை கூட்டு போய் ரகசிய விஷயத்தை சொல்லலாம்னு கூட்டு போனா அங்க கோவில்ல தீபி கைங்கரியம் பண்றவரோ யாரோ ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிட்டு அந்த கைங்கரியத்துக்கு நடுவுல கொஞ்சம் சமபரிகாரம் பண்ணிக்கலாம், நமக்கு கைங்கரியம் 1-2 மணி நேரம் வந்துட்டு சமபரிகாரம் பண்ணிக்கலாம், அங்கேயே இருந்தா தூங்க முடியாதுன்ட்டு இந்த இருட்டா இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல வந்து அவர் தூங்கிட்டு இருக்க. அந்த மண்டபத்துக்கு பாஷிகாரை கூட்டு வரை ரகசியத்தை சொல்றது. அப்ப பார்த்தா அங்க அவர் புரட்ட விட்டுருக்க. அப்ப சொல்லிட்டாரா, இல்ல இங்க ஒரு மனுஷன் இருக்கான், அதனால இப்ப நான் இந்த ரகசியத்தை சொல்லித்தர முடியாது என்று விட்டுட்டாரா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை போய் தான் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டாரு. அவர் தான் புரட்ட விட்டு தூங்குறாரு. புரட்ட விட்டு தூங்குறவாளுக்கு இந்த விஷயம் தெரிய போறது இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கலையா. அவர் புரட்ட விட்டு தூங்கினாலும் ஒரு சிலர் தூங்கிட்டே இருப்பா, வந்து போன நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லுவா. அது மாதிரி இந்த ரகசியம் அந்த தீபதி கைங்கரியம் பண்றவர் காதல விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக சொல்லலையா அவர். அப்படின்னா ஐதிக்கம் அருளி செயல்ல அடிக்கடி வருது இருக்கட்டும். அப்படின்னா திருக்கோட்டியூர் நம்பிக்கும் உனக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்க, நீ இதையே பார்த்து தெரிஞ்சுக்கோ உள்ள தூங்குறவளுக்கும் வெளில தூங்குறவளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்று பெரிய நம்பி சாட்சாரம். அந்த மாதிரியாக பெரிய நம்பி அனுமானத்துல அனுமார் வந்து சீதை கிட்ட பேசுற. சீதை வந்து அனுமானத்துல ஒரு கேள்வி கேட்கிறா. வானரானாம் நரானாச்ச கதமாசி சமாத்மகா, வானரங்களுக்கும் நரர்களுக்கும் அதுவும் க்ஷத்ரிய வம்சத்துல சக்கரவர்த்திக்கு திருமகனாக பிறந்த அவ்வளவு உத்கிருஷ்டனான ராமனுக்கும் வானரங்களுக்கு நடுவில் சமாகமம் எப்படி ஏற்பட்டது? வானரானாம்
நராணாஞ்ச கதமாதி சமாகமஹா என்று சொன்னார். அதுக்கு அனுமார் அத விளக்கிட்டு தேவி ஏவம் சமஜாயதா என்று சொன்னார். தேவி ஏவம் சமஜாயதா, ஏவம் ஒரு சப்தம் இருக்கு, இப்படி என்ற அர்த்தம். ஆஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஏவம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவி ஏவம் சமஜாயத்தான் இப்படி கை காமிச்சாராம். பிராட்டிய கையை காமிச்சு, தன்னை கையை காமிச்சு தேவி ஏவம் சமஜாயதா, குரங்குகளுக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் நடுவுல எப்படி சமாகமம் ஏற்பட்டதுன்னு கேட்கறத கொஞ்சம் யோசிச்சுட்டு கேட்கலாமே. இப்போ நான் வானரம், சக்கரவர்த்தி திருமகனுடைய பத்னி, அங்கேயாவது 2 பேரும் புருஷா ஒரே தேசத்துல இருக்குவா, அவளுக்குள்ள சமாகமம் ஏற்பட்டதே நீ சொன்னா வேற ஒரு ஊர்ல இருக்க முன்பின் தெரியாத ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய, சிறைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராட்சசனால கொண்டு வரப்பட்டு அசோகவனத்தில் இருக்கக்கூடிய மனுஷியான உனக்கும் வானரனான எனக்கு இப்படி சமாகமம் ஏற்படலாம்னு சொன்னா, சுக்ரீவனுக்கும் என்னுடைய சுவாமியான சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் சமாகமம் ஏற்பட்டது எந்த அதிசயம் அப்படின்னு கேட்டா மாதிரியாக பெரிய நம்பி உமக்கும் திருக்கோட்டியூர் நம்பிக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்போது கிருஷ்ணகிட்டையே பக்தி கொண்ட 2 பேரும் ஆச்சாரியால் தான். திருக்கோட்டியூர் நம்பியும் வசந்தவர், நீரும் வசந்தவர். ஆனா திருக்கோட்டியூர் நம்பி அவ்வளவு கராரா பார்த்து 10 தடவை பரீட்சை பண்ணி 4 கழிச்சு சொல்லித்தர, நீர் கொஞ்சம் கத்தடிக்க புண்ணு போற மாதிரி நாம ஏதாவது கொஞ்சம் சரி தட்டிக்கலாம், ஒரே வழியா தள்ளிவிட்டா யாரும் ஆயிட மாட்டா, ஆத்மோஜீவனம் இல்லாத போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நீர் கொஞ்சம் இறங்கி வர. அப்போ 2 பேரும் ஆச்சாரியால் சிஷ்யா, திருக்கோட்டியூர் நம்பி ஆச்சாரியர், நீர் சிஷ்யர். உமக்கும் அவருக்கு நடுவில் இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்போது தூங்குறவளுக்கும் எழுப்புறவளுக்கும் நடுவுல நீங்க 2 பேரும் ஆச்சாரியார், அவ 2 பேரும் கிருஷ்ண பக்தாள், அவளுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கிறதுல என்ன அதிசயம் என்று சாட்சியாராம். அதனால அது மாதிரியாக உள்ளே படுத்திருப்போல் ஏற்கனவே கிருஷ்ண இடத்துல தன்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சு மாதிரி இருக்கா, நிர்பயோஸ்மின்னு இருக்கா. அதனால அவ கொஞ்சம் முன்ன பின்ன போய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கா. அப்படிப்பட்டவள் அவள். அப்படிப்பட்டவளுக்கு அப்படிப்பட்டவளிடத்துல குடத்துவக்கு, அதாவது அவளிடத்துல இருக்கக்கூடிய சம்பந்தம், இதுல இருந்து என்னதுதான் மாமான் மகளே என்று சொன்னதுனால பாகவதர்களோடு தனக்கு இருக்கக்கூடிய திருமேனி சம்பந்தம் கூட பெரும் பேரு என்பதை ஆண்டாள் காத்தா. அப்படிப்பட்டவள் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழ துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே. அவள் எப்படி மாமான் மகள், கண் வளரும் மாமான் மகளே. முதல் பாசுரத்திலேயே குளிக்க நினைப்பவர்கள் வாருங்கோள் என்று சொல்லாமல் நீராட போதுமினோ என்று பாகவதர்கள் விஷயத்தில மரியாதையான சப்தத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக போதுமினோ, குளிக்க வருவீர் வாருங்கோள் என்று சொல்லாமல் நீராட போதுமினோ என்று சொன்னார். அது மாதிரி இங்கேயும் கண் வளர்தல் தூங்கும் என்று சொல்லியிருக்கலாம். ஸ்ரீதனமேல் தூங்கும் மாமான் மகளே என்று பதப்பிரயோகம் பண்ணாமல் ஸ்ரீதனமேல் கண் வளரும் மாமான் மகளே. கண் வளரும் என்பது உயர்ந்த சப்தம். அங்க குளித்தலுக்கும் நீராட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ தூங்குவதற்கும் கண் வளர்வதற்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆகினால கண் வளரும் மாமான் மகளே, துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே. துயிலணை தூக்கம் வராதவாளுக்கு கூட தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அணை. துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே. தூபம் கமல துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே. இந்த துயிலணையானது விரகத்தில் இருக்கிறவர்களுக்கு தூக்கம் வராது. எவ்வளோ பெரிய மனுஷாருக்கும் விரகம் இருக்கும்போது தூக்கம் வராது. ஆனா விரகத்தில் இருப்பவர்களுக்கு கூட தூக்கத்தை கொடுக்கும் போல இருக்குது. அப்படிப்பட்ட அல்லது உன்னுடைய கிருஷ்ணன் ஏற்கனவே கலவி உண்டாயி நீ தூங்கலையோ, ஆகையினாலே மென்மலர் பள்ளி வெம்பள்ளி யாரோ என்று நம்மாழ்வார் சாய்க்கிறார். அப்படி இருக்க துயிலணை மேல் தூக்கம் வராதவனுக்கு கூட தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உத்கிருஷ்டமான துயிலணை மேல் கண் வளரும். தூபம் கமல துயிலணை மேல் கண் வளரும். தூபம் கமல தூமம் கமல 2 சப்தம் இருக்கு, 2ம் பாடபேதம் இருக்கு. ஒரு சிலர் இப்படி அனுசந்திக்கிறா, ஒரு சிலர் தூபம் கமலன்னு அனுசந்திக்கிறா, ஒரு சிலர் தூமம் கமல என்று அனுசந்திக்கிறா. அப்போ தூமஹா அந்த மாதிரி தூபஹா. தூபம்னு சொன்னா இப்ப பெருமாளுக்கு தூபம் சமர்ப்பயாமி, அந்த தூபம் மனங்கொண்ட புகை. அது தூமம் என்று சொன்னால் புகையை சொல்றது.
ஆகினால் தூமம் கமல. அப்போ பணக்காரரா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பெரிய இது இது அந்த இதுல தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும். அது தவிர சுற்றும் விளக்கெரிய மங்களார்த்தமாக சுற்றி விளக்கு எறியுது. இவ்வளவு இருக்கு. மணிமாடம் ஒரு விளக்கு எறியுது. அதாவது திருவள்ளியங்குடியை சாட்சிய போது படியிடை மாட தடியிடை தூணில் பதித்தபன் மணிகளின் ஒளியால் விடிபகலிரவென்று அறிவதறியாய திருவள்ளியங்குடி அதுவே. மணிகள் பதிக்கப்பட்டிருக்கு திருவள்ளியங்குடியில. அது எப்பயும் பிரகாசிச்சு கொண்டிருக்கு. ஒரு அதனால இது பகலா இரவா என்று கூட திருவள்ளியங்குடியில கண்டுபிடிக்க முடியல என்று கலியன் சாய்க்கிற ரீதியில மங்களார்த்தமாக வைக்கப்பட்டிருக்கூடிய தீபங்கள் இருக்கு. உள்ள இருக்கிறது அங்க தூபம் கமழறது, அங்க மங்கள தீபம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இவாளுக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ஜன்னல்கள் இருக்கு, அதாவது கிளாஸ் டோர் மாதிரியாக இருக்கு. அது உள்ள இருக்கிறத பார்க்க முடியுது, இவாளால பார்க்க முடிகிறது. தூமணி மாடத்து அப்படி மற்ற மாடம் எப்படிப்பட்டதுன்னா தூமணி மாடத்து. ஆழ்வார் தொலைவில்லி மங்கலத்தை சொல்லும் போது துவளில் மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தோல்வி வலை என்று சாட்சியார். இங்க தூமணி மாடம் என்று சொல்ற. அது வியாக்கியானம் பண்ணும்போது தூமணி மாடத்து துவளில் மணி மாடம் என்று குற்றம் எடுத்து கழிக்க வேண்டாத நன்மை உடைய மணியாலே செய்த மாடம். சம்சார கந்தம் உண்டாய் கழித்த முத்தரும் அஸ்புத்த சம்சார கந்தரான நித்திருக்கும் உண்டான வாசி போந்திருக்கை என்று பெரியவாச்சாம்பிள்ள சாச்சிருக்க. இதை விசாரம் பண்ண வேண்டியது ஒன்று உண்டு. உத்தமூர் சுவாமி விசாரம் பண்றத ஆக்சுவலா எப்படி ஒத்துக்கொள்ளலாம், பெரியவாச்சாம்பிள்ள சாட்சிக்கு பக்தி எப்படி ஒத்துக்கொள்ளலாம்ன்ற ஒரு கேள்வி வரும். அது புகழில் மாமணி மாடம், துவள் இல்லாத மாமணி மாடம், குற்றம் இல்லாத துவள்ன்ற சப்தத்துக்கு குற்றம் என்ற அர்த்தம். குற்றம் இல்லாத மாமணிகளாலே சமைக்கப்பட்ட மாடம். துவள் இல் குற்றம் இல்லாத மாமணிகளாலே உயர்ந்த மணிகளாலே கட்டப்பட்டிருக்கிற மாடம் என்று அர்த்தமாகும். அப்போ அதுக்கு இங்க சொல்லியிருந்தது தூமணி மாடம். துவள் என்ற சப்தம் தூமணி, சுத்தமான மணிகளாலே கட்டப்பட்டிருக்கிற மாடம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அங்க தோஷம் இருந்து தோஷத்தை போக்கி, மணிகள்ல முதல்ல தோஷம் இருந்தது, அந்த தோஷத்தை போக்கி குற்றமற்ற மணியாக்கி பின்பு கட்டப்பட்ட மாடம் என்று அங்க அர்த்தமாகுது. இங்க இயற்கையிலேயே குற்றம் இல்லாத மணிகளை கொண்டு சமைக்கப்பட்ட மாடம் என்று அர்த்தமாகுது என்று இந்த பங்கிக்கு மேலோட்டமா தெரியும். ஆக்சுவலா அவர் சப்தத்தை வச்சுட்டு பண்ணல, ஏன்னா சப்தத்துக்கு அந்த சக்தி இல்லை. துவளில் மணி மாடம் என்று சொன்னாலும் தூமணி மாடம் என்று சொன்னாலும் அர்த்தத்துல வித்தியாசம் வராது. அப்படி இருந்துச்சா பெரியவாச்சாம்பிள்ளை எப்படி இப்படி சாட்சியன்னு சொன்னா, அவர் நேர லிட்டரலா அந்த சொல்ல அதுக்கு உதாரணம் கொடுத்திருக்க. சம்சார கந்தம் உண்டாய் கழிந்த முக்தர்களுக்கும் அஸ்பிருஷ்ட சம்சார கந்தரான நித்திருக்கும் உண்டான வாசி போர்ந்திருக்கை. தொலைவில்லி மங்கலத்தினுடைய மாளிகைக்கும் இந்த ஆயர் மாளிகை இந்த பெண் இருக்கால ஐஸ்வர்யம் உடைய இந்த பெண், இவருடைய மாளிகைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முக்தருக்கும் நித்தியருக்கும் இருக்கக்கூடிய வியாதி. நித்தியருக்கு என்னைக்கும் தோஷ ஸ்பர்சம் கிடையாது, சம்சார கந்த ரகிதர் எந்த காலத்திலையும். ஆனால் இந்த முக்தாளானவர் ஒரு நாள் சம்சாரத்துல இருந்து தோஷத்தோட இருந்து தோஷம் கையை பெற்று மோட்சத்துக்கு போயிருக்குவார். அப்ப இவா ரெண்டு பேருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அவ்வளவு வித்தியாசம் தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய மாளிகைக்கும் ஆயர்பாடியிலே இந்த பெண் பிள்ளை அவளுக்கும் இருக்கக்கூடிய மாளிகைக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு என்று இதுல இருந்து அர்த்தம் தெரியுது. அப்படி சொல்லாத குரல பெரியவாச்சாம்பிள்ளை எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பொய்ய சொல்ல கொண்டு இதை சொல்லல. அதாவது அங்க குணங்கள் தூமணி மாடம்னா குணம் நிரம்பி இருக்கிற மாடம், தூய்மையான மாடம். துவள் இல் என்றால் குற்றம் அற்ற என்று சொல்ற. அங்க குற்றம் இல்லாத மாடம், துவளில் மாமணி மாடம் என்று சொன்னால் குற்றம் இல்லாத மணிகளை கொண்ட மாடம். இங்க குணம் கொண்ட மணிகளை கொண்ட மாடம். அங்கு குற்றம் இல்லாத மணிகளாலே செய்யப்பட்ட மாடம், இங்கு குணம் கொண்ட மணிகளாலே செய்யப்பட்ட மாடம் என்று பொருள் கொண்டுதான் அவர் சாட்சியிருக்க. அப்படி நேரம்
இல்லைன்னா ஏன்னா வியாக்கரண பிரகாரம் அப்படி அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொன்னா, இப்போ துவலில் மாமணி மாடம் என்று சொன்னால் துவல் இருந்து போச்சு என்கிற பொருள் கிடைக்காது, அந்த சொல்லுக்கு அந்த பொருள் கிடைக்காது. அதாவது துவல் இருந்தது, அந்த துவல் போச்சு, தோஷம் இருந்தது, தோஷத்தை கழிச்சுட்டு அந்த மணியை கொண்டு கட்டணம் கட்டினான்னு அர்த்தமாகாது. ஏன் என்று சொன்னால் பொதுவாக அப்படி பார்த்தா பொய்யில் பாடலாயிரம் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் தன் பாசுரத்தை. அது ஏன்னா தைகாரிக அத்தியந்தா உத்தமூர் சுவாமி தைகாரிக அத்தியந்தா பாவம் தான் ஸ்வரசமாக தோன்றும். பொதுவாக ஒரு சொல்ல கேட்கிறோம், இல் என்கிற சொல்லுக்கு தைகாலிக அத்தியந்தா பாவம், போன காலம், இருக்கிற காலம், வருங்காலம், இது மூணுத்திலையும் அது இல்லாமையத்தான் அந்த இல் என்கிற சொல் காட்டும். இங்க துவலில் மாமணி மாடம் என்பதற்கு துவல் இருந்தது, அதாவது குற்றம் இருந்தது, அது போக்கடிக்கப்பட்டது என்று பொருள் சொல்லாத கிடைக்காது. ஆகையினாலே அப்படி இப்படி அர்த்தம் பண்ற பட்சத்துல துவலில் மாமணி மாடம் என்கிற சொல்லுக்கு இப்படி அர்த்தம் பண்ற பட்சத்துல பொய்யில் பாடலாயிரம் என்று ஆழ்வார் சாட்சிடுங்க. அப்ப ஆழ்வார் பாசுரத்துல பொய் இருந்தது, அப்புறம் பொய் களையப்பட்டது என்று பொருள் கொள்ள முடியாது. கோதில் அவன் புகழ், கோதில் அவன் புகழ், அவன் புகழ் எப்படிப்பட்டது, கோது இல்லாதது. அப்போ துவலில் மாமணி மாடம் என்பதற்கு துவல் இருந்து போச்சு என்று அர்த்தம் பண்ணால், கோதில் அவன் புகழ் என்று சொன்னால் கோது இருந்தது, பெருமாளத்தினுடைய குணத்துல குற்றம் இருந்தது, பின்பு அந்த குற்றம் நீக்கப்பட்டது என்கிற பொருள் வரும். அதனால பெரிவாசி சூக்திய பார்க்கும் பொழுது அவ நேரடிய, அதாவது ரசோக்தியா சொல்றாளா, பின்பு அதுக்கு புலன் என்ன வச்சுட்டு சொல்றான்றத பார்க்கலாம். நேரம் அப்படியே அவ லிட்டரலா மீன் பண்றாளா இல்லையா, தாற்பயார்த்த சொல்றாளா, அல்லது அவளுக்கு எதுல நோக்கு பார்த்துட்டு அர்த்தம் பண்ணணும். அப்படி இல்லாட்டா தோஷமாயிடும். அதுக்காக அவர் காத்திருக்கார். ஆகினாலே அப்படிப்பட்ட ஒட்டுமொத்தம் எப்படின்னா குறைஞ்சபட்சம் உயர்ந்த மாளிகை, அப்படிப்பட்ட மாளிகையில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே அப்படிப்பட்ட தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிரன மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவன் தாழ் திரவாய். இந்த மணிக்கதவன் ஒலியினாலே எங்களுக்கு தரக்க தெரியல. ஒரு சில கதவு இருக்கும், புஷ்புல் அப்படின்னு போட்டுட்டா கூட அதை மாத்தி பண்ணுவா மனுஷன். அது மாதிரி எங்க அந்த கதவு திறக்கிற இடம் எங்க இருக்குன்னே கூட கண்டுபிடிக்க முடியாது, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி எங்களுக்கு திறக்கிறதுக்கு சக்தி இல்லை, நீ திறக்க வேண்டும் என்று சொன்னா, உள்ள இருக்கிறவள் உள்ள இருக்கிறவர்கிட்ட எந்த ஒரு பதிலோ அவ வந்து திறக்கிறதோ எதுவும் தெரியல. தெரியாத உடனே என்ன பார்த்தா, மாமீர் அவளை எழுப்பீரோ, அம்மாமியே எழுப்புறா, மாமியே எழுப்புறா. நாங்க உங்க பெண்ணை கூட்டு கதவை திறக்க சொன்னோம், அவள் கதவை திறக்கவே இல்லை. அம்மாமியே நீங்க வந்து மாமீர் அவளை எழுப்பீரோ, உங்களுடைய பெண்ணை எழுப்ப மாட்டீர்களோ, எழுப்புவீர்களா என்று கேட்கிறார். அவ அம்மா கிட்டேந்தும் இவளுக்கு ஒரு பதில் உடனே தெரியல, அவ எழுப்பினாளா இல்லையா. அப்போ ஸ்கூலுக்கு பசங்க வருது, நம்ம 2 பேரும் ஒன்னா போலான்னு சொன்ன குழந்தை நம்மாத்துல வந்து திண்ணையில உட்காந்துருக்கு. நம்ம குழந்தை அப்பதான் குளிச்சுட்டு இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவா, அவனை வான்னு சொல்லிட்டு நீ இப்பதான் குளிச்சுட்டு இருக்கிய, எப்ப திரும்ப எடுத்து சந்தியாகம் மட்டும் ஷார்ட் கிளம்புறது, அவனை ஏன் காக்க வைக்கிறேன்னு அம்மா வெய்வாடணும். அப்படி நேற்று நாங்க அவை கூடி எல்லாரும் இந்த நோன்பு நோக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு வந்தவள் இப்ப தூங்கிட்டு இருந்தால் அம்மாவான உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா. அவன் வாசல வந்து நிக்கிறான், என்னாடி தூங்கிட்டு இருக்க, சீக்கிரம் எழுந்துன்னு அவளை உலுக்கி எழுப்ப வேண்டாமா என்று இவளை இடத்துல கேட்டா, அவள் உடனே அம்மாவையும் ஒன்னும் அவளை எழுப்புறதாக இவளுக்கு தோணல. அதனால சொல்றா, உன் மகள் தான் ஊமையோ, உறக்க பேசுறா. இவளுடைய ஆற்றாமை என்ன பண்றது, அவள் அப்படி பேச வைக்கிறது. உன் மகள் தான் ஊமையோ, அன்றி செவிடோ, அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, உன்னுடைய மகள் தான் ஊமையோ. ஊமை ஊமை என்பதற்கு ஊமையலோ என்று அர்த்தம். ஊமை என்பது பண்பு சொல். அன்றி செவிடோ, செவிடோ என்பது செவிடு என்பது பண்பு சொல், அதாவது குணவாசமா குணத்தை சொல்லக்கூடிய சப்தம் அது. அப்போ செவிடலோ ஊமையலோ என்று சொல்லணும். ஊமையல் ஆண்பால் சொல், ஊமையல் பெண்பால் சொல், செவிடல் பெண்பால் சொல், செவிடன் ஆண்பால் சொல். அப்படி பயன்படுத்தணும். அதுல இருந்து இவன் என்ன உடனே அர்த்தம் பண்ணிக்கும் போது அப்படி பண்ணிக்கணும்ன்றது ஒண்ணும். அப்படி
இல்லைன்னா நல்ல அதாவது பண்பி சொல்லால சொல்ல வேண்டிய குணிவாச்சகத்தால சொல்ல வேண்டிய ஒன்றை குணசப்தத்தாலேயே சொல்லிட்டோம்னு சொன்னா அது அதனுடைய அதிகத்தை காட்டுது. ஊமையலோ என்று சொல்வதை விட ஊமையோ அப்படின்னா ஊமையின் உருவமோ ஒரு பெண் என்று அர்த்தம். செவிடோ என்று சொன்னால் செவிடலோ என்று சொல்றதை விட செவிடோ என்று சொன்னால் அதாவது மகா செவிடோ அப்படின்னு அர்த்தம். அதாவது அருளினால் அவ்வருமறையின் அதாவது என்ன நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர். நன்மையால் மிக்க பாசுரம் எப்படின்னு சொன்னா நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் வேதாதேனாதிகளை பண்ணவா ஆத்மகுண சம்பூர்ணால் மற்றவாள் உஜீவிக்கணுன்றதுல எண்ணம் கொண்டவா. அப்படிப்பட்ட மகான்கள் என்னை பாபியாக நினைத்த போது பாபியாக நினைத்து என்னை கைவிட்ட போதோ நம்மாழ்வார் என்னை கைவிடாமல் காப்பாற்றினர் அப்படின்னு சொல்றார் முதல் ஆழ்வார். பாசுரம் எப்படி இருக்கணும்? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மயனாக கருதுவராதரின் என்று சொல்லணும். ஆண்பால் சொல்லாக இருக்கணும். பாபி என்று இருக்கணும். பாபம் என்று நினைப்பார்கள் என்று சொன்னால் இவன் பாபி என்று சொல்வதை விட பாபம்னு சொல்றது அதாவது பாபமே வடிவெடுத்தவன். ராமோ விக்கிரகவான் தர்மஹா ராமனை தர்மவான் என்று சொல்றதை விட தர்மத்துக்கு உருவம் கொடுத்தால் ராமன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பாபி என்று சொல்வதை விட பாபம் என்று சொல்வதற்கு தான் எஃபெக்ட் அதிகம். அது மாதிரியாக ஊமையல் செவிடல் என்று சொல்வதை விட ஊமையோ செவிடோ என்று சொன்னால் அவ அப்படிப்பட்ட செவிடு என்ற அர்த்தம். ஆகையினாலே கிராமத்துல சொல்லுவா ஏ ஊரு எந்த பக்கம், ஏ ஊர்னு ஒரு ஊரு கிராமம், அது எந்த பக்கம்னு ஒருத்தன் வழி போக்கம் கேட்கறான். அதுக்கு இவ கே ஊரு 8 படி அப்படின்னு சொல்ற. அப்படின்னா அவன் சொன்னதுக்கு அதுல ஒரு சப்தம் புரிஞ்சா கூட அனுமானம் பண்ணிடலாம். செவிடுக்காக ஒருத்தர் உச்சரிக்கிறதுல ஒரு 10 சப்தம் இருந்தா ஒரு 5-6 சப்தம் காதல இருந்தானா மீதி சப்தம் இது இருக்குன்னு அனுமானம் பண்ணி பதில் சொல்லுவா. அப்போ சுத்தமா காது கேட்காதவாதான் ஏ ஊரு எந்த பக்கம் அப்படின்னா கே ஊரு 8 படி அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி ஒரு ஆம்பியா முன்னாடி தீபாவளி வந்தது. அவ ஆம்பியா செவிடு. இவன் சொல்றான் புருஷன் சொல்றான் ஆம்பியா இருக்கிற இந்த வருஷம் தீபாவளிக்கு நிறைய பட்டாசு வெடிக்கிறா, பட்டாசு விலைதான் குறைஞ்சிருத்தோ என்னவோ தெரியல, போன வருஷத்தை விட அதிகம் பட்டாசு வெடிக்கிறான்னு சொல்றான் ஆம்பியா. அதுக்கு அவ சொல்றா நீங்க சொல்றது கரெக்ட், நான் தான் அதான் நினைச்சிட்டு இருக்கேன், ஏன் இந்த வருஷம் யாருமே பட்டாசு வெடிக்க மாட்டேங்கிறான்னு தெரியல, நிசப்தமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ அவ்வளோ செவிடு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரியாக ஊமையோ அன்றி செவிடோ. அந்த ஊமையாரத்துக்கு 2 காரணம். செவிடு அதாவது பிறவிலேயே செவிடாக இருக்கிறவா அதாவது வாய் பேச முடியாமல் போறதுக்கு 2 காரணம். காது கேட்டு வாய் என்கிற இந்திரியத்துல தோஷம் இருந்தா பேச முடியாது. அவளுக்கு பாஷை தெரியும், மற்றவா சொல்றது கேட்கும், ஆனா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வாக்கு என்கிற இந்திரியம் அவளுக்கு புறப்பட்டு. இன்னொருத்தருப்பா வாக்கு இந்திரியத்துல எந்த தோஷமும் இருக்காது, நாக்கெல்லாம் சரியா இருக்கும், பெறலும் எல்லாம் இருக்கும். ஆனால் பிறவி செவிடர்களாக இருக்கிற பட்சத்துல அவளுக்கு பாஷையை கத்துக்கிறதுக்கே வழி கிடையாது. ஒருத்தன் காமானையா காம்பதானா என்று சொல்றான். குழந்தை எப்படி 10மா நான் ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு பல வருஷமா இருந்தேன், ஒரு குழந்தை அனாயாசமா 10 மாசம் குழந்தை பேசுறது. அப்ப அது எப்படி பேசுறது அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஒன்னு சுட்டி காட்டி அம்மா இது நிலா அப்படின்னு கையை காட்டுறா, அது நிலான்னு தெரிஞ்சுக்கிறது. இது அப்பா அப்படின்னு காட்டுறா, அப்பான்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கோட என்ன பண்றது, அப்பா யாரையோ பார்த்து சொல்ற பசுவை கொண்டு வா அப்படின்னு சொல்ற. அவன் அப்போ பசுவை கொண்டு வாங்கிறதுல பசுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஐங்கிறதுக்கு என்ன அர்த்தம், கொண்டு வாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. ஒட்டு மொத்தமா இங்க அப்பா பசுவை கொண்டு வான்னு சொன்னார், அங்க ஒருத்த பசுவை கொண்டு வரான். அப்போ ஓஹோ இந்த ஒட்டுமொத்த வாக்கியத்துக்கு இது அர்த்தம் என்று குழந்தை தெரிஞ்சுக்கிறது. அது அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிறது. அடுத்து பசுவை கட்டு அப்படின்ற, இப்ப அவன் கட்டுறான். இப்ப பசுவை கட்டு என்கிற வாக்கியத்துக்கும் அது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, ஒட்டுமொத்தமா வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த செயலுக்கு சொல்றார், இந்த பசுவை இப்படி பண்றது, இப்படி ஒரு கொம்புல கட்டுறதுக்கு ஒரு கல்தூண்ல கட்டுறத காரியத்தை அவ ஏவி இருக்கார் என்று தெரியும். அப்போ கொண்டு வா கட்டு இது ஏவக்கூடியது, ஆர்டர் பண்ணக்கூடிய செயல். இன்னொன்னு 2த்துலயுமே பசுவை கொண்டு வா பசுவை கட்டு என்று இருக்கு. காமனா இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய சொல் பசுவை என்பது. அப்போ அது
என்ற சொல்லானது ஒரு இந்த பிராணியை சொல்றது. அப்போ இப்ப டிக்ஷனரி பார்க்காதே பசுன்ற சொல்லாலே குறிக்கப்படக்கூடிய பொருள் யாது என்று அந்த குழந்தைக்கு தெரியுது. இப்படி மொழி வருவதற்கு காரணம் அந்த சப்தத்தை புத்த விவகாரத்தை கேட்கல். ஆனால் பிறவிலேயே காது என்கிற இந்திரியம் இல்லாமல் இருக்கிற பட்சத்துல பிறவி செவிடர்களாக இருக்கிற போது பாஷையை கத்துக்க முடியாது. பாஷை தெரியாததாலே அவர்களால பேச முடியாது. அப்போ காதுல பிறவி கூடர்களாக இருந்தவர்களால பேச முடியாம போலாம், ஊமையாகலாம். வாகிந்திரியத்துல தோஷம் இருந்துதான் ஊமையாகணும்னு அவசியம் இல்லை. காது என்கிற இந்திரியத்துல தோஷம் இருந்தாலும் ஊமையாக ஆயிடலாம். ஆகையினாலே ஊமையோ அந்தி செவிடோ அனந்தலோ, அதாவது லோகத்தோட இப்படிப்பட்ட பிரயோகம் உண்டு. பரதந்திரேஷு ஜாத்தியந்தாக அப்படின்னா இவளை எப்படி கேட்க முடியும்? இந்த முதல் 5 பாட்டுல முதல்ல இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும், யார் அதிகாரிகள், எந்த காலத்துல அனுஷ்டிக்கணும், இந்த விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய காலத்துல கை கொள்ள வேண்டியவை யாவை, கைவிட வேண்டியவை யாவை, இது மொத்தத்தையுமே சொல்லக்கூடியதாக அவ போட்டிருக்கா. அதுக்குள்ள ஒத்தி கேள்வி கிளப்பினா, 1 நாள் 2 நாள் விரதமா இருந்தா பரவாயில்ல, 1 மாசம் விரதமாக இருக்க, இந்த விரதத்துக்கு தடங்கள் வந்தா என்னான்னு ஒத்தி கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொன்னா, இவ்வளவு காரியத்தையும் இப்ப தூங்கிட்டு இருக்காள் இந்த மாமா பொண்ணு, இந்த மாமா மகள் அந்த மீட்டிங்ல இருந்திருக்கா, பேசியிருக்கா. அப்போ இவள் பேசக்கூடியவள், காது கேட்கறது, இவன் ஊமை இல்லை என்னன்னா தெரியும். அப்படி இருந்துச்சு இப்ப ஏன் கேள்வி கேட்கிறான்னா ஆற்றாமையாலே பேசுறார். இப்படிப்பட்ட பிரயோகம் உண்டு. சுவாமி தேசிகன் சித்திர ரகசியத்துல பிரபன்னாளா இருக்கவா எப்படி நேர்மையாக வாழணும் என்பதை சொல்ற போது பொதுவாகவே நாம் பகவானுக்கு பிடித்தவர்களாக இருக்கிறது. பிரபன்னாள்னே அர்த்தம் இல்லை, பிரபன்னாளா இருக்கவா விசேஷமா இருக்கணும்ன்றதுக்கு புத்தகத்தியம் நன்னா இருக்குன்றதுக்காக காட்ட. பொதுவாகவே நாம் எப்படி வாழணும், நேர்மையாக வாழணும்னா பரதந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக பரிவாதேஷு ஏ மூக்காக தே அதீவ தைதா மமா. பகவான் சொல்றா, எனக்கு குருடனை பிடிக்கும், எனக்கு ஆண்மையற்றவனை பிடிக்கும், எனக்கு ஊமையை பிடிக்கும் என்று பெருமாள் சொல்றான். எந்த ஊமையை பிடிக்கும்? மற்றவாளை பத்தி வம்பளப்பு பேச்சு பேசுறதுல ஊமையை பிடிக்கும். ஊமைன்ற சொல்லுக்கு அங்க வாகிந்திரியம் இல்லாதவன் அர்த்தம் இல்லை. அதாவது மற்றவாளை பத்திய கெட்ட வார்த்தை, அது மாதிரியாக வம்பளப்பு தீக்குறள் இது பேசுறதுல எவர்கள் ஊமையாக இருக்கிறார்களோ அந்த ஊமைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரியாக பரதந்தேஷு ஜாத்தியந்தாக பிறவி கூடர்கள் எனக்கு பிடிக்கும். எப்படிப்பட்ட பிறவி கூடர்கள் என்று சொன்னால், மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்த்து 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 மற்றவர்களிடத்துல குணத்தையே பார்க்க மாட்டாங்க, மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தையே பார்த்துருக்கால. அப்படி பார்ப்பதிலே யாரு கூடர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு பிடிக்கும். பரதாரேஷு அபும்சகாக தன் மனைவி தவிர மற்ற பெண்கள் விஷயத்திலே எவர்கள் ஆண்மையற்று இருக்கிறார்களோ அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பெருமாள் சாய்கிறார். பிறர்மனை நோக்காதான் பேராண்மை சான்றோர்க்கு அரணொன்றோ ஆன்றவர்களுக்கு. இந்த இடங்கள்லாம் இந்த பிரமாணங்கள்லாம் வள்ளுவன்னு சொன்னான். ஒருத்தன் யுத்தத்துக்கு போய் பல்லாயிரக்கணக்கானவர்களை வென்று மங்கள இசையோடு வாகை பூவை சூடிக்கொண்டு தேசத்துக்குள்ள வரவன ஆண்மை உடையவன் என்று நான் சொல்ல மாட்டேன். உண்மையில எவன் ஆண்மை உடையவன் சொன்னா திறன்மனை நோக்காத பேராண்மை, ஆண்மைன்னு கூட சொல்லவன் பேராண்மை என்று சொல்றான். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ. மகான்களுக்கு தர்மம் மட்டுமான நேர்மையானவருக்கு அது அறநெறி என்று மட்டுமல்ல, ஆன்ற ஒழுக்கு பூர்ணமான ஒழுக்கத்தின் உயர்நிலை அது என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் மனைவி தர மற்ற பெண்களிடத்திலே தவறான கண்ணோட்டம் இல்லாமல் இருப்பது என்பது தர்மம் மட்டுமில்ல, ஆன்ற ஒழுக்கு மிகச்சிறந்த முழுமையான ஒழுக்கத்தினுடைய அடையாளம் அது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த நம்ம கூட பழகக்கூடிய பெண்ணுக்கு நமக்கு அந்த எண்ணம் இருக்கிறது, நாம நேர்மையா பழகணும், தப்பா பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. நம்ம இடத்துல பழகக்கூடிய பெண்கள் இருக்கால அவளுக்கு அந்த நம்பிக்கை வரணும். அதாவது இவன் தவறாக நடக்க மாட்டான், நம்ம இவன் நேர்மையானவன், இவனுக்கு கெட்ட பார்வை இல்லை, ஆகினால இவனிடத்திலே நாம் பழகலாம் என்று அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு ஆண்மை இருக்கு, அப்ப நீ பேராண்மை
என்று பொருள் என்று வள்ளுவன் சொல்றான். அப்படி இந்த இடத்தெல்லாம் ஆண்மையற்றவன், ஊமை, குருடன், இந்த பிரமாணத்துக்கெல்லாம் எப்படி அர்த்தமோ அப்படிங்கிற அர்த்தம் பண்ணணும். ஏன்னா இவ உண்மையில ஊமை இல்லை, அது மாதிரியாக இவள் செவிடல் அல்ல. ஆகையினால ஏன்னா நேற்று மீட்டிங்ல இவள் பேசியிருக்கா, எல்லாத்தையும் பேசியிருக்கா. ஆகையினால ஆனாலும் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நான் சொல்றது உன் காதலியே இல்லையா, நீ என்ன செவிடாயிட்டியா அப்படின்னு அவன் லோகத்துல கேட்கிறமே. அப்படி இவர்கள் ஆற்றாமையாலே அவளை பார்த்து பேசுகிறார்கள். அதனால ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்று சொன்னால் ஏதாவது மயக்கம் விட்டுட்டாளா, இல்லைன்னா உங்க பெண் ஏதாவது ஊமை இல்லை செவிடு இல்லை, ஒருவேளை மயக்கமுட்டு விழுந்திருக்கிறாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. அனந்தல் சப்தத்துக்கு தூக்கம்னே ஒரு அர்த்தம் உண்டு, பல அர்த்தங்கள் உண்டு. அதுல பெரியவாச்சாப்பில் அனந்தல் என்பதற்கு அனந்தல் படுக்கையில் சாய்ந்து போதோ, ஒருவேளை இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்காளோ, அல்லது அனந்தல் என்ற சொல்லுக்கு மயக்கமோ என்று ஒரு அர்த்தம். அனந்தல் ஆடே, அதாவது ஔவையார் சொல்லும் போது அனந்தல் ஆடேன்னு ஆதிச்சூடியில சொன்னதுக்கு தூக்கம்னு அர்த்தம். இங்க மயக்கம்ன்ற அர்த்தம் பண்ணலாம். அதாவது மயக்கம் இருக்கிறாரோ, அனந்தல் ஆடையல் என்று சொன்னா அதிகம் தூங்காதே என்று அர்த்தம். தூங்காதேன்னு அர்த்தம் இல்லை. அதாவது குழந்தைகள் 10 மணி நாள் தூங்கணும், ரொம்ப வயசானவா ராத்திரில தூக்கம் வராதால மத்தியானம் கொஞ்ச நாள் தூங்கலாம். இளம் வயதுல இருக்கிறவர்கள் ஒரு 7 மணி காலத்துக்கு மேல தூங்கக்கூடாது. 6-7 மணி காலத்துக்கு குறைஞ்சு தூங்கினாலும் வியாதி வரும், 7 மணிக்கு அதிகமாக தூங்கினாலும் வியாதி வரும், மத்தியான வேலை தூங்கினா வியாதி வரும். ஒரே வழியா 8 மணி நாள் 9 மணி நாள் 10 மணி நாள் தூங்கினால் உடம்புல சதை விழும். அது மற்ற அந்த உடம்புல சதை விழுந்தா அது மற்ற காரியங்கள், அதனால வரக்கூடிய ப்ராப்ளங்கள். இன்னொன்னும் ஆயுர்வேத பிரகாரம் கூட மத்தியான வேலையில தூங்கினால் வாயு தொல்லைகள் அதிகமாகும் என்றெல்லாம் இருக்கு. புத்திசாலித்தனம் குறைஞ்சிடும், தூங்குறவாளுக்கு புத்திசாலித்தனம் குறைஞ்சிடும். அதனால அவள் என்ன சொன்னா, அனந்தலாடேல், அதிகம் தூங்காதே, அதிகம் தூங்கக்கூடாது. அதாவது ஒரு 6.5 மணி நாள் 7 மணி நாளைக்கு மேல தூங்கக்கூடாது. 8 மணி நாள் தூங்குறதெல்லாம் குழந்தைகள் தான் தூங்கலாம். 9 மணி நாள் 10 மணி நாள் என்று அவள் அனந்தல் ஆடையல் என்று சொன்னால், இங்க அனந்தல் என்பது மயக்க குற்றிருக்கிறாளோ, அப்படிதான் ஏம பெருங்குயில் மந்திரப்பட்டாளோ, மயக்கம் போல இவள் ஊமையும் இல்லை, செவிடலும் இல்லை, அனந்தலும் இல்லை, இவள் மயக்கமும் இல்லை. ஒருவேளை ஏம பெருங்குயில், ஏமம் என்ற சொல்லுக்கும் பல அர்த்தம் உண்டு. பெரியவாச்சம் உள்ள ஏமம் என்பது காவல், எழுந்திராமைக்கு காவலித்தார் உண்டோ என்று வியாக்கியானம் சாத்திருக்க. அப்போ இந்த ஏமம் என்ற சொல்லுக்கு இன்பம் முதலிய பொருளை எல்லாம் பொருந்தாது என்பதனால காப்பு என்கிற பொருளை பெரியவாச்சாம்புல திருவிழப்பட்டிருக்க. ஏம பெருங்குயில் மந்திரப்பட்டாலோ, நெடும்போது உறங்கும்படி மந்திரவாதம் பண்ணினார் உண்டோ. அதாவது இவா மயக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று இவா நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டா, இவா கிளம்பி போயிடுவோம். ஒருவேளை கிருஷ்ணன் கிட்ட இவள் ஓடிடுங்களோ என்று காவல் இருப்பதற்காக சிந்தையந்தின்னு ஒருத்தி இருந்தா. அவளுக்கு அவ மாமியார் மாமனார் காவல் இருந்தா. அவ சிந்தையந்தி என்கிற பெண்ணானவள் கிருஷ்ணனிடத்துல வச்சிருக்க காதலை அவ காமம்னு நினைச்சிருந்தா. அதனால அவ மாமியார் மாமனார் அவளை சேர்றதுக்கு விடலை. அப்ப அவளுக்கு காவல் இருந்தா. அத மாதிரியாக இவாளுக்கு யாராவது காவல் வச்சுட்டாலோ, அதாவது காவல், ஏமம் என்பது காவல், எழுந்திராமைக்கு காவலித்தார்களோ, ஏமத்தினாலே காவலிட வேண்டும் என்பதற்காக இவள் பெருந்துயிலே இருக்கட்டும் என்று மந்திரப்பட்டாலோ, மற்றவர்களாலே மந்திரத்தினாலே தூக்கடிக்கப்பட்டாலோ அப்படின்னு சாய்கிற. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு இவ கேள்வி கேட்க உள்ளிருந்து அவ அம்மா சொல்ற, நீங்கள் அவள் உணரும்படி திருநாமங்களை சொல்லுங்கோல் என்று திருத்தாயாரு சொல்ல. சரி, அவ தூங்கட்டும், நீங்க உறக்கோ பகவானுடைய திருநாமத்தை சொல்லுங்கோ, அவள் எழுந்துக்கள் என்று சொல்ல. நாங்கள் சொன்ன திருநாமங்கள் அநேகமன்றோ, நாங்கள் நிறைய திருநாமம் சொல்லிட்டோம். நாங்கள் என்ன திருநாமம் சொன்னோம்? மாமாயன், மாதவன், வைகுந்தன், என்றென்றுன்னா பாசுரத்துல 3 தான் சொல்லியிருக்கா. பல திருநாமத்தை நாங்கள் நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டுதான் அவங்க காலத்து வாசல்லையே வந்தோம். நாம சங்கீர்த்தனத்தை பல பாசம், ஒரு சகஸ்ரநாமம் சொல்லிட்டோம். நாங்கள் மாமாயன் என்று சொன்னோம். ஆச்சரியமான சேட்சிதங்களை
அவளைகளுக்கு ஆச்சரியம். இந்த மாயன், அங்க மாயனை மண்ணு வடமதுரம் என்கிறேன். பொதுவாக மாயம் பண்ணக்கூடிய மனிதன் இந்த பெண்கள் விஷயத்திலே எங்களை போன்ற ஆயிரம் சிறுமியர் விஷயத்திலே மாமாயனாக இருக்கிறார். கடியில் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறுவருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடிய என் நஞ்சம் அவனென்றே கிடக்குமில்லே என்றும், அது மாதிரியாக என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாய் நிற்கும் என்றும் கிருஷ்ணனுக்கு எழுதி கொடுத்தார்கள். பெண்களை எழுதி கொண்டவன் ஆச்சரிய சேட்சிதங்களாலே அவளைகளான பெண்களை எழுதி கொண்டவன் மாமாயன். அந்த 5 லட்சம் குடியுள்ள பெண்களும் நம்பிக்கையோட வெறும் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி, செக்குல வெறும கையெழுத்து போட்டு ஃபில் பண்ணாத செக்குல கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரியாக என் ஆத்மா கிருஷ்ணனுக்கே என்று அத்தனை பேரையும் கையெழுத்து போட வச்ச கிருஷ்ணன். ஒட்டுமொத்த 1000 சிறுமியர்கள் மொத்தத்தையும் நான் உனக்கு சேஷபூதன் என்று கையெழுத்து போட வச்சவன். அப்படிப்பட்ட மாமாயன் மாதவன். அதுக்கு அடி என்ன, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அளவுக்கு பாகவதர்களிடத்திலே தன்னுடைய குணாதிகளை காண்பித்து திருமேனியை காண்பித்து அவர்களை மயக்குவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அதுக்கு அடியான சுயப்பதித்துவம் கொண்டவன். அதாவது மாதவன் மாயாக தவகா சுயப்பதித்துவம்னா இவனை இப்படி பண்ண வச்சது. வைகுந்தன் சுயப்பதித்துவத்தாலே வந்த மேன்மைக்கு தகுதியான தேச விசேஷமுடையவன். சுயப்பதித்துவம் எவனுக்கு இருக்கோ அவன் தான் உயர்ந்தவன், பரம்பொருள் என்பதை காட்டுவதற்காக வைகுந்தநாதனாக எம்பெருமான் எழுந்துள்ளார். அப்படி என்று நாமம் பலவும் நவிந்து, நாங்கள் பல நாமத்தை நவின்றோம், நாங்கள் பல நாமத்தை சொல்லியிருக்கிறோம். ஒன்றுவானா பண்ணுவோம், நாங்க எவ்வளவு நாமம் சொல்லியாச்சு, உங்களுக்கு வேணா கோபம் வருது, உங்க பொண்ண ஊமையோ அந்தி செவிடோ அனந்தலோ என்று நாங்கள் ஆற்றாமையால சொன்னா, என்ன என் பொண்ண ஊமையா செவிடா அனந்தலான்றதோ, நேற்று வந்து உங்ககிட்ட மீட்டிங்ல பேசினாலே அப்ப காது கேட்காத அவள் பேசியிருப்பாளா, வாயு இல்லாத பேசியிருப்பாளா என்று நீங்கள் எங்களை பார்த்து நினைச்சுக்கிறோங்கோ. எங்களுடைய ஆற்றாமை அப்படி இருக்கு, அதனாலதான் நாங்க செவிடோ அனந்தலோன்னு சொன்னோம். உடனே நீங்க வந்து ஏதாவது நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ, அவ எழுந்துக்கள் என்று நீங்கள் சொன்னங்கள். நாங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்கோ, நாமம் பலவும் நவின்று மாமீர் அவளை எழுப்பீரோ. ஒருவேளை நீங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ, அவள் அதுக்கு எழுதிப்பாளா பார்க்கலாம் என்று சொன்னார். அதான் இந்த பாசுரத்திலிருந்து தெரிவிக்கக்கூடியது என்னன்னா, மகான்களுடைய திருமேனி சம்பந்தம் கூட உயர்ந்தது. மகான்களோடு ஒரு சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டால் அதை பேரியமாக நினைக்கிறோம் என்பதையும் இந்த பாசுரத்தால காண்பிச்சா. அடுத்த பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீன் சம்மதிய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.